ஒரு அரசன் போல் தன் வாழ்க்கையை வாழ இந்த மந்திரத்தை கூறி வாருங்கள். ஒருமுறை சரபோஜி மன்னர் இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டதற்கு அபிராமியின் பக்தரான அபிராமி பட்டர் இன்றைக்கு பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டார். ஆனால் உண்மையில் அன்றைக்கு அமாவாசை திதி. பட்டர் சொன்னது போல் அன்றைக்கு பௌர்ணமி நிலவு தோன்றாவிட்டால் அவரை சிறைச்சேதம் செய்து விடுவதாக கூறிவிட்டு மன்னர் சென்று விட்டார். அம்பிகையின் தியானத்தில் லயத்திருந்த அபிராமி பட்டர் தியானம் கலைந்து எழுந்ததும் நடந்ததை அறிந்து கொண்டார். ஆனாலும் அவர் கலங்கவில்லை. தன்னை அப்படிச் சொல்லச் செய்தவள் அபிராமி அம்பிகையே என்று உறுதியாக நம்பிய அவர் அம்பிகையின் அருள் வேண்டி பாடிய பாடலே அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியின் 79வது பாடலான விழிக்கே அருளுண்டு வேதம் சொன்ன அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன என்ற பாடலை பாடியதுமே அம்பிகை தன் தாடங்கத்தை கழற்றி விண்ணில் வீச அந்த தாடங்கம் முழு நிலவாக பிரகாசித்தது. அனைவரும் அபிராமி அம்பிகையின் அருளையும் அபிராமி பட்டரின் பக்தி திறனையும் கண்டு பரவசமடைந்தன. அந்த பாடல் இதோ. வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கே அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவலாகிய சின்னங்களே. அபிராமி அம்பிகையை தியானிப்பவர்களுக்கு அரசருக்கு நிகரான வாழ்க்கை அமையும் என்பதே இந்த பாடலின் சாரம். இந்த பாடலை தினசரி தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடையலாம். தினசரி இந்த பாடலை பாராயணம் செய்து அம்பிகையின் அருளை பெறுவோம்.